ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் எக்ஸாம்பிள் ரஜினி, கமல், அஜித், விஜய் அப்படின்னு. அதே போல் அவங்களோட படத்துலையும் இவங்க நம்ம படத்துக்கு மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சேம் மியூசிக் டைரக்டரோட நல்லா சிங்க் ஆகி ட்ராவல் பண்ணுறதுன்னு படங்கள் நிறைய எடுப்பாங்க. அதுபோல் ஸ்டோரியை தாண்டி பாட்டுக்காகவே நிறைய படமும் ஓடிருக்கு. அந்த வகையில் ராக் ஸ்டார் அனிருத் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிவகார்த்திகேயன், தளபதி விஜய், தனுஷ் அப்படின்னு நல்லாவே சிங்கில் இருந்து நிறைய படம் கம்போஸ் பண்ணி அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டரும் ஆகியிருக்கு. அதே போல் இப்போது இந்த ஜென்ரேஷனில் மெயினாக ஜென்சி கிட்ஸை தாண்டி நியூட்ரல் ஆடியன்ஸ் வர கவர் பண்ணி மூவிஸ் கொடுக்கறதுல இப்போது பிரதீப் ரங்கநாதன், சாய் அபியங்கர் கூட்டணி வந்திருக்காங்க. ஒரு பக்கம் பிரதீப் 3 படத்துக்கு மேலே தொடர்ந்து 100 கோடி கொடுத்து மினிமம் கேரண்டி இவர் படத்துக்கு போனால் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் ஆடியன்ஸுக்கு மைண்ட் செட்டு வந்துருச்சு. இன்னொரு பக்கம் இசை அரக்கன் சாய் அவர்கள் மில்லியன்ஸ் கணக்கில் ஆல்பம் சாங்கு ஹிட்டு கொடுத்துருக்காரு. லாஸ்ட்டாக வந்த கருப்பு 340 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சு நொறுக்குச்சு. அந்த படத்தில் சாய் அபியங்கரோட பிஜிஎம் ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருந்தது. பிளாஸ்டாகவும் இருந்துச்சு. இதே வைப்பில் சூர்யா சாரோட அடுத்த படமான சூர்யா 48 அந்த திரைப்படத்துக்கும் மியூசிக் பண்ண போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் லைனில் 10 படத்துக்கு மேலே லைனில் வச்சுருக்காரு சாய் அபியங்கர். ஸோ இந்த 2 பேரும், அதாவது சாய் அபியங்கரும் பிரதீப் ரங்கநாதனும் சேர்ந்து நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டை கொண்டு வர போகிறாங்க. அதுதான் PR01. அதாவது பிஆரோட ப்ரொடக்ஷனில் அவரோட ஸ்டோரியில் அவர் அசிஸ்டண்ட்டு 6 பேர் ஆல்ஃபா டீம் சேர்ந்து எடுக்கிறது தான் இந்த PR01. கூடவே மமிதா பைஜு, சுவாசிகா, அனாமிகா மஹி, அஸ்வந்த் மாரிமுத்துன்னு ஒரு பட்டாளமே நடிக்குது. மேலும் அந்த படத்தோட ப்ரோமோ இது வரைக்கும் 1 கோடி பார்வையாளர்களை தாண்டி யூடியூப்பில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக படம் ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.